காளிபுரம் கிராமத்தில் முருகனும் லக்ஷ்மியும் வாழ்ந்து வந்துன்னு இருந்தாங்க. ஏமா லக்ஷ்மி, என்னாச்சு? ஏன் அழுந்துன்னு இருக்கா? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா. அது ஒன்றும் இல்லைங்க. கல்யாணம் ஆகி நமக்கு 10 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் நமக்குன்னு ஒரு குழந்தை இல்லை. எல்லாரும் குழந்தை இல்லையான்னு கேட்டுனே இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் நினைச்சா கஷ்டமா இருக்குங்க. அப்படி என்னதான் நம்ம பண்ணோம்? நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்லாம்? இதெல்லாம் ஒரு விஷயம்னு இதை நினைச்சு நீ அழுந்தன்னு வேற இருக்கியா? விடுமா, பார்த்துக்கலாம். கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவங்களுக்குன்னு ஒரு குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைக்கு ரொம்பவும் செல்லம் கொடுத்து ரொம்ப பாசமா வளர்த்தாங்க. உங்ககிட்ட காசு இல்லைன்னா கூட அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் தேவையோ எதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சதும் அந்த குழந்தையும் கொஞ்சம் நல்லா பெருசாகிட்டு இருந்தான். முருகா, ஸ்கூலுக்கு போகாம இங்க என்ன பண்ணின்னு இருக்க? ஸ்கூலுக்கு போகணும், யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு விட்டு அதை கலட்டிட்டு கலர் ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கா. என்னதான் உன் பிரச்சனை? அப்பா வந்தா என்னதான் திட்டுவாங்க. ஒழுங்கா ஸ்கூலுக்கு போ. அம்மா, எனக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கே பிடிக்க மாட்டேங்குதுமா. எனக்கு படிப்புல இன்ட்ரெஸ்டே இல்லை. என்னை விட்டுருங்க, என்னை கம்பல் பண்ணாதீங்க. காசு இல்லைன்னா கூட பரவாயில்லன்னு உங்க அப்பா உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சுன்னு இருக்காரு. நீ என்னடானா இப்படி போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிற. நல்லா படிச்சாதான்ப்பா நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும். நம்மளையும் 4 பேர் மதிப்பாங்க. அவங்க அம்மா சொல்றதெல்லாம் அந்த பையன் கேட்கவே இல்லை. பெரியவனானதும் அவன் படிக்காம ஒரு ஹோட்டல் கடையில் பரோட்டா மாஸ்டராக வேலைக்கு சேர்ந்தான். அவன் போடுற பரோட்டாலாம் அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த ஊர்லேயே செம்ம ஃபேமஸாக ஆனான். அவங்க அம்மா அப்பாவுக்கும் வயசாயிடுச்சு. அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியல. குடும்பத்தையே முருகன் தான் பார்த்துக்கினான். சரிப்பா, பத்திரமா இருங்க. நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு ரொம்ப வேலை இருக்கு. பத்திரமா இருங்க. ஏன்ப்பா முருகா, எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு பரோட்டா ஆர்டர் கொடுக்கணும்ப்பா. ஒரு 500 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பெரிய பல்க் ஆர்டர்ப்பா. என்ன எடுத்துக்கிறியா? ஐயோ, நீங்கள் என்ன தப்பாக நினச்சிட்டீங்கண்ணா. இப்போதைக்கு நான் ஹோட்டலில் வேலை தான் செஞ்சுன்னு இருக்கேன். எங்கள் ஓனரை தான் நீங்கள் கேட்கணும். ஒரு ஓகேன்னு சொன்னால் நான் வந்து செஞ்சு கொடுக்குறேண்ணா. அவர் கையில் தான் இருக்கு எல்லாம். இந்த ஹோட்டலுக்கு டெய்லி போகணும். ஒரு நாள் கூட லீவ் தர மாட்டாங்க. மீறி நான் லீவ் போட்டால் அந்த வேலையை விட்டு என்ன தூக்கிடுவாங்கண்ணா. பல்க் ஆர்டருக்கு ஆசைப்பட்டு என் வேலையே போயிடும். அதுக்கப்புறம் பரோட்டாலாம் எப்பயாவது தானே பல்க் ஆர்டர் வருது. அதனால நான் அதை எடுக்கிறது இல்லை. நீங்கள் எங்கள் ஓனர்கிட்ட வந்து கேட்டு பாருங்க. கொஞ்சம் மாதம் ஆனதுக்கப்புறம் முருகன் கண்மணின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினாரு. அம்மா, இவங்க தாம்மா கண்மணி. இவங்கள நான் கல்யாணம் பண்ணிட்டேம்மா. உங்ககிட்டலாம் சொல்லாதது என்னோட பெரிய தப்பு. என்னை மன்னிச்சிடுங்கம்மா. உங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால தாம்மா இப்படி பண்ணிட்டேன். இருக்கட்டும், பரவாயில்ல, விடுப்பா. சரி, உள்ள போங்க. வெளியவே நின்று இருந்தா ஆர்த்தி எடுத்திருப்பேன்ல. சரி, வந்துட்டீங்க, உள்ள வாங்க. கண்மணி ரொம்ப நல்லா படித்தவங்க. அவங்க பெரிய ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுன்னு இருந்தாங்க. ஏங்க, எனக்கு இந்த வீடு சுத்தமா பிடிக்கவே இல்லைங்க. ஒரு லேப்டாப் வச்சு வேலை செய்யறதுக்கு கூட இடமே இல்லை இந்த வீட்டில். கால் மேலேயே வச்சு செய்யறதா இருக்கு. எவ்வளோ நேரம் தான் அப்படியே செய்ய முடியும்? நம்ம தனியாக ஒரு வீட்டுக்கு போயிடலாம், வாங்குங்க. நம்ம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வந்துன்னு இருக்கலாங்க. என்னம்மா பண்ணுறது? எங்கள் வீடு ரொம்பவும் சின்னது தான். அந்த காலத்தில் எங்கள் அம்மா அப்பா கட்டினது. என்ன பண்ணுறது? சரி, உனக்கு பிடிக்கல, வசதியாக வேற இல்லை. சரி, நம்ம வேறு வீட்டுக்கே போயிடலாமா? என்னங்க இது, நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. வந்து ஒரு வாரம் கூட முழுசாகல, அதுக்குள்ள தனி கொடுத்துன்னு போயிட்டாங்களே. நம்ம 2 பேரும் என்ன பண்றது? போட்டு விடுமா. அவங்களும் தனியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்கள. இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் தானம்மா 10-12 வருஷம் தனியாக இருந்தோம். கொஞ்சம் மாசமும் ஆச்சு. இவங்க 2 பேரும் சந்தோஷமாக தான் வாழ்ந்துன்னு இருந்தாங்க. நடுவில் சின்ன சின்ன சண்டைகளும் வரும். ஆனால் முருகன் விட்டு கொடுக்காம கூடயே இருந்தார். ரொம்ப முருகா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் சீக்கிரமா வாங்கப்பா. ரொம்ப காய்ச்சல் அடிக்குதுப்பா. ஒன்றும் முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனோம், அவரே சொல்றாரு. ஐயோ, என்னமோ சொல்கிற? சரி, சீக்கிரமா வாமா போகலாம். என்னாச்சுன்னு தெரியலையா? சரி, சீக்கிரம் வா. இல்லை, சொல்லுமா. அது ஒன்றும் இல்லை, இந்த கேள்வி வேற வந்து உயிரை எடுத்துன்னு இருக்கு. அவருக்கு உடம்பு சரியில்லை, இவருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போய் இதே சொல்லமா இவங்களுக்கு. வந்து அவங்க பையன்கிட்ட மட்டும் சொல்லி அவங்க பையனை கூட்டின்னு போகிறாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. போட்டோம் வீடு, என்னையும் மதிக்காம போயிருக்காங்க. சரி, நீ சொல்லு. இது ஒரு உதவாத கதை. இதை பற்றி என்ன பேசினோம்? ஏம்மா கண்மணி, அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு. அவங்களால அங்கே தனியாக இருக்க முடியலம்மா. அதனால தான் கூட்டின்னு வந்துட்டேன். உனக்கு எதுவும் கஷ்டம் இல்லையே? எனக்கு எதுவும் கஷ்டம் இல்லை, உள்ள போங்க.
அம்மாடி கண்ணு, எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. ஒரு காஃபி வச்சுன்னு வந்து கொடுக்குறியாம்மா? என்னம்மா அம்மா அங்கே ஏதோ கேட்டுன்னு இருந்தாங்க, நீ பாட்டுக்கு வந்து ரூமில் உக்காந்துன்னு இருக்க. ஏன் என்ன கேட்டங்க, என்ன ஆச்சுமா, என்கிட்ட சொல்லு. என்னத்த சொல்றது, காப்பி வேணுமா, போய் வச்சுன்னு போய் கொடுங்க. ஆஃபீஸ்லேயும் நானே செய்யணும், வீட்டுக்கு வந்து வேலை எல்லாத்தையும் நானே செய்யணும், சாப்பாடு செய்யணும். இப்போ புதுசாக உங்கள் அம்மா அப்பாவுக்கு பணிவிடை செய்யணும். இதுக்கு தான் எங்கள் அம்மா அப்பா பெற்று போட்டு வச்சுருக்காங்க. என்னாலலாம் பண்ண முடியாது, நீங்களே போய் பண்ணி கொடுங்க போங்க. எந்த விட உங்களது 2 மடங்கு சம்பளம் கம்மி தானே, அந்த வேலையை விட்டுருங்க. வீட்டில் இருக்கிற வேலை எல்லாத்தையும் நீங்கள் செய்யுங்க, ஆஃபீஸுக்கு போய் நான் அந்த வேலையை செய்கிறேன். நான் சொல்கிறது கரெக்டு தானே? அம்மா இதுக்கப்புறம் உனக்கு எது வேணும்னாலே என்கிட்ட கேளுமா. நானும் இதுக்கப்புறம் வீட்டுக்கு சீக்கிரமாகவே வந்துடுறேன். ரொம்ப நேரம்லாம் நான் கடையில் இருக்க போகிறதில்ல. அம்மாடி கொண்டு எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சமாக சாப்பாடு போட்டு கொடுமா. அந்த தாத்தாவும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாங்க. அவங்க மருமக போட்டு கொடுக்கலன்னு வெளியே போயிட்டாரு. இதெல்லாம் முருகன் வெளியே நின்று பார்த்துன்னு இருந்தான். அவனுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்துச்சு. ஏம்மா இன்னைக்கு உனக்கு லீவு தானே, சும்மா தானே உட்காந்து ஃபோன் பார்த்துன்னு இருக்க. எங்கள் அப்பா சாப்பாடு போட்டு கொடுன்னு சொன்னார், ஏம்மா போட்டு கொடுக்கல? இல்லை வெளியே நீ செய்கிறன்னு எனக்கும் புரியுது. இந்த ஃபோன் பார்க்குற 5 நிமிஷத்தில் எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துருக்கலாம் இல்லைம்மா. ஒரு வயசானவர் தானம்மா. எனக்கே இன்னைக்கு தான் லீவு, நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அதையும் நீங்கள் விட மாட்டீங்க போலியே. ஏன் அந்த 5 நிமிஷம் உங்கள் அப்பாவே தட்டி அடித்து போட்டுக்க மாட்டாரா? செஞ்சுதான் வைக்கிறேன்னா போட்டு கூட கொடுக்கணுமா? என்ன நியாயம் இது? என்னாலலாம் உங்கள் அப்பாவுக்கு போட்டு தர முடியாது. என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க போங்க. முருகனும் அவங்க அம்மா அப்பாவெல்லாம் கூட்டினு அவங்க பழைய வீட்டுக்கே போயிட்டாரு. இதை நினச்சி கண்மணிக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை. அதுக்கப்புறம் முருகன் ஒரு சின்ன கடையை வாடகைக்கு எடுத்தார். அதில் பரோட்டா கடை வைக்க ஆரம்பித்தார். அந்த கடை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்து ஃபேமஸ் ஆகி பெரிய தாபாவாக ஆயிடுச்சு. எவ்வளோ மாதம் ஆகுது இவர் போய். இது வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணியிருப்பாரா, வந்து சாரி கேட்டிருப்பாரா? எதுவும் இல்லை. அப்போனா இவங்களுக்கெல்லாம் நம்ம வேணான்னு தானே அர்த்தம். இவங்க நம்மளை விட்டு போனதை நம்ம அம்மா அப்பாவுக்கு கூட இன்னும் நம்ம சொல்லலை. பேசாமல் சொல்லி நம்ம வீட்டுக்கே போயிடுவோமா? நம்ம வேணாம் வேணாம், அங்கேயே நம்ம தம்பியால் எவ்வளோ பிரச்சனை போயின்னு இருக்கு. அதே அவங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. இதில் நான் வேற போனேன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எதுக்கு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து, நான் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம இங்கேயே இருப்போம். ஆனால் என்ன, இருந்த ஒரு வேலையும் போயிடுச்சு. இந்த வீட்டுக்கு வாடகை கட்டுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எடுக்கும் போதே சொன்னார், கொஞ்சம் சின்ன வீடாக எடுமா, ரொம்ப பெருசு வேணான்னு. நம்ம தான் சம்பாதிக்கிறோமே, நம்மளால் கட்ட முடியாதா என்னன்னா பெருசாக எடுத்துட்டோம். இப்போ கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம திமுறித்தனத்தால தான் இப்போ இந்த நிலைமையில இருக்கோம். சரி விடு. சரி, இங்கே எதனா ஐடி கம்பெனி இருக்கா, எதனா வேலை இருக்கான்னு தேடி பார்ப்போம். இந்த ஊரில் எவ்வளோன்னு தான் அலையிறது, ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குதே. சரி, வேற எதனா வேலை கிடைக்குதான்னு பார்ப்போம். கீச்சர்னு கிடைச்சா கூட போயிட வேண்டியதுதான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு. என்ன இது, இந்த ஹோட்டலுக்கு நம்ம பேரை வச்சிருக்காங்க, கண்மணினா? சரி, காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடல, இங்கே சாப்பிட்டுட்டானா போயிடுவோம். நீங்கள் இங்கே தான் வேலை செய்கிறீங்களா? இது தெரியாமல் இந்த கடைக்கு நான் வந்துட்டேனே. என்ன, என் மேலே ரொம்ப பாசம்தான் போலையே. கண்மணின்னு போட்டிருக்கு, இங்கே வேலை செஞ்சுன்னு இருக்கீங்க. அப்பயே நான் சொன்னேன், சொல்கிற பேச்சு கேட்டு இருந்தா நேற்றுக்கு நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாம். சரி பாப்பா, சாப்பிட்றதுக்கு எதுனா எடுத்துன்னு வா. இன்னமும் உனக்கு அந்த திமுறை அடங்கலல்ல. உன்கிட்டலாம் பேசி ஜெயிக்க முடியாது. பட்டாதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். சரி, சாப்பிட்றதுக்கு தானே வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பு. அட, நீங்கள் சாரோட ஒய்ஃபு தானே? உங்கள் பேர் கூட கண்மணி தானே மேடம்? உங்களை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எது சாரா? யார் அது சாரு? எப்படி தெரியும் என்ன உனக்கு? என் பேரெல்லாம் கரெக்டாக சொல்கிறிய? முருகன் சார் தான் மேடம், அவரோட கடை தான் இது. உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் பிரிஞ்சு தான் இருக்கீங்க, எனக்கும் தெரியுது. இருந்தாலும் இந்த கடை ஊருக்கே ஃபேமஸ், உங்களுக்கு தெரியாதா? இது அவரோட கடை தான் மேடம். அதனால தான் உங்கள் ஒய்ஃபு பேர் உங்கள் பேரையே வச்சுருக்காரு கடைக்கு. எங்கள் சாரும் உங்கள் குடும்பமும் ரொம்ப நல்லவங்க மேடம். ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவங்க. அவங்கள நீங்கள் தப்பாக நினச்சின்னு இருக்கீங்க மேடம். அவர் ரொம்ப பாவம் மேடம். ஏங்க, இது உங்கள் கடைங்களாங்க? நான் தான் ஒரு திமிரு பிடிச்சவளே. என் பேர் எதுக்குங்க இந்த கடைக்கு வச்சிருக்கீங்க? என்னை மன்னிச்சிடுங்க, என் மேலே தான் தப்பு. நான் இவ்வளோ செஞ்சும் என் மேலே உங்களுக்கு கொஞ்சம் கூட கோவமே வரலையாங்க? நான் இதுக்கப்புறம் வேலைக்கு போகலங்க. நான் இதுக்கப்புறம் உங்கள் கூடவே இருக்கேன். என்னை மன்னிச்சிடுங்க. இல்லைம்மா நானும் வேலைக்கு போகிறேன், நீயும் வேலைக்கு போ. வீட்டில் அம்மா அப்பாவை பார்த்துக்கிறதுக்கு ஒரு தனியால் வச்சுட்டு அவங்க பார்த்துப்பாங்க. உன் கனவும் கலையக்கூடாது, என் கனவும் கலையக்கூடாது. என்னோட பெரிய கனவே இந்த மாதிரி பெரிய ஹோட்டல் வைக்கணும் தான். அதை வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நீ உன் கனவை தொடங்குமா.
நீ எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்கலன்னா கூட பரவாயில்லம்மா, அவங்களுக்குன்னு கொஞ்சம் மரியாதையாவது கொடுமா. என்னை எவ்வளோ பாசமாக வளர்த்தாங்கன்னு எனக்கு தான் தெரியும். இதுக்கப்புறம் அவங்களும் உன்கிட்ட எந்த உதவியும் கேட்க மாட்டாங்கம்மா. இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்க அப்பா பசிக்குதுன்னு வரும்போது ஒரு சாப்பாடு கூட போட்டு தராத கல் நெஞ்சுக்காரியா இருந்திருக்கேன். இதுக்கப்புறம் அப்படி இருக்க மாட்டேங்க நான். இதுக்கப்புறம் நம்ம 4 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்வோங்க.